புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை மற்றும் மவுப்பாக்கம் கிராமத்தில் சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்த துணை சபாநாயகர் ராஜவேலு. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை மற்றும் மவுப்பாக்கம் கிராமத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் துவங்கியது. மவுப்பாக்கம் கிராமம் ஓம் சக்தி நகர் உள் வீதிகளை மேம்படுத்த 10,94,080 ரூபாய் மதிப்பீட்டிலும், அதனைத் தொடர்ந்து மடுகரை MDR நகர் பகுதிக்கு சாலை அமைக்க 7,28,059 ரூபாய் மதிப்பீட்டிலும், இளைய பெருமாள் நகரில் 5,87,045 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெறவுள்ள பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை மாநில துணை சபாநாயகருமான ராஜவேலு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் தொகுதியின் NR காங்கிரஸ் பிரமுகர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். எல்லா கும்பலும் வாங்கண்ணா, இங்க பாருங்கண்ணா. சார் இப்படி பாருங்க. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 5% தொகையை கட்ட மறுக்கும் பள்ளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறையை கண்டித்து பாத்திமா பென்ஷனர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உயர்நீதிமன்றம் பிறப்பித்த 2 உத்தரவுகளின் அடிப்படையில் 32 பள்ளிகள் 5% பங்கை செலுத்தும் நிலையில் பாத்திமா மேல்நிலைப் பள்ளி மட்டும் சட்டத்தையும் உயர்நீதிமன்ற ஆணையையும் நிறைவேற்ற மறுத்து சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதை கண்டித்தும், பள்ளி நிர்வாகத்தை வழிநடத்த வேண்டிய பேராயர் சட்டவிரோத செயலுக்கு துணை போவதை கண்டித்தும், உயர்நீதிமன்ற உத்தரவிட்ட 5% தொகையை கட்ட மறுக்கும் பள்ளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறையை கண்டித்தும் பாத்திமா பென்ஷனர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கருவடிக்குப்பம் பாத்திமா பள்ளி முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் மார்டின் கென்னடி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பென்ஷனர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போட்டிருக்கிறாங்க பாருங்க, 6 மாசத்துக்கான ஊதியத்துக்கான ஜியோல போய் பாருங்க, பென்ஷன் பார் சேலரி. அப்போ அந்த ஜியோ பிரகாரம் பென்ஷனுக்கு பணம் கட்ட மாட்டேன்னு எல்லா பள்ளிகளும் சொல்லி இருந்தா, நீங்க கோர்ட் ஆர்டர் பிரகாரம் நாங்க இப்போ நீங்க 5% கட்டுங்க, அனைவருக்கும் கட்டுங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லையா, மொத்தமா கணக்கு பண்ணு, 27 மாசத்துக்கு ஊதியம் பென்ஷனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 20 லட்சம் வந்து நீ எவ்வளவு கட்டிக்கிற? காரணம் சட்டம் என்ன சொல்லுது, கோர்ட் என்ன சொல்லுது, இதையெல்லாம் சொல்லி விளக்கி சொல்லிட்டா இங்க உள்ள இருக்கிற அந்த நபருக்கு நம்ம சொல்ற விவரங்களை சொல்கிறோம். கோர்ட் உத்தரவு இருக்கு, அதை கடைபிடிக்க வேண்டியது ஒவ்வொரு அதை நம்ம ஒதுக்கி. இப்ப நாங்க என்ன செய்யறதுன்னு அப்பீல். ஆனா இது எதையுமே செய்யாம கல்வித்துறை என்ன பண்ணுதுன்னா, கீழே இருக்கிற அதிக யார் சொன்னாலும் காரைக்காலில் கழிவுநீர் வாய்க்காலில் தேங்கிய நீரை அமைச்சர் திருமுருகன் குச்சியால் எடுத்து வெளியேற்றிய வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் நகர்ப்புற பகுதிகளில் சமீபத்தில் பெய்த மழையால் பல இடங்களில் நீர் தேங்கி பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதையடுத்து அந்த பகுதிகளில் மழைநீர் சரியாக வடிகால் வாய்க்காலில் செல்லும் வகையில் சாக்கடை மற்றும் வடிகால்களை சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை நேரில் சென்று பார்வையிட்ட அமைச்சர் திருமுருகன் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என நகராட்சி ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். மழை காலத்தில் பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க அனைத்து பகுதிகளிலும் விரைவாக வடிகால் பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த நகராட்சி ஊழியர்களிடமிருந்து குச்சியை வாங்கிய அமைச்சர் திருமுருகன் வாய்க்காலை குச்சியால் நோண்டி மழைநீர் செல்வதற்கு வழிவகை செய்தார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.
விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சிறுத்தை ஒன்று வாகனத்தில் நள்ளிரவில் அடிபட்டு உயிரிழந்த சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியது. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே உள்ள மேம்பால பகுதியில் சென்னை திருச்சி செல்லும் சாலையில் சிறுத்தை ஒன்று சாலையை கடக்க முயன்றபோது வாகனத்தில் அடிபட்டு உயிரிழந்துள்ளது. இதனையடுத்து அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் அங்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையை கைப்பற்றி எடுத்து சென்றனர். விக்கிரவாண்டி பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் தென்படாத நிலையில் திடீரென சிறுத்தை ஒன்று சாலையில் அடிபட்டு உயிரிழந்து கிடந்த சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. சிறுத்தை அடிபட்டு உயிரிழந்து கிடந்ததை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் புகைப்படம் எடுத்து சென்றனர். கொஞ்சம் அடைய வலிச்சு சாலையில் கிடந்த 2,38,000 ரூபாயை காவல்துறையிடம் ஒப்படைத்த பரோட்டா மாஸ்டர். தவளக்குப்பம் அடுத்த தானம்பாளையம் நல்லவாடு ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். அவரது மகளின் மஞ்சள் நீராட்டு விழா கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. அதில் வந்த மொய்ப்பணம் 2,38,000 ரூபாயை அரியாங்குப்பத்தில் அடகு வைத்த நகையை மீட்க முடிவு செய்தார். இதற்காக நேற்று காலை 9 மணி அளவில் பணத்தை ஒரு பையில் வைத்துக் கொண்டு அரியாங்குப்பம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டார். வழியில் தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு அரியாங்குப்பத்திற்கு வந்துள்ளார். அப்பொழுது அவர் வைத்திருந்த பணப்பை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதற்கிடையே தவளக்குப்பம் முத்து முதலியார் நகரை சேர்ந்த பரோட்டா மாஸ்டர் சண்முகம் கீழே கிடந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனையடுத்து அந்த பணம் காவல்துறையினர் முன்னிலையில் விஜயகுமாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சாலையில் கிடந்த 2,38,000 ரூபாய் பணத்தை காவல்துறையில் ஒப்படைத்த பரோட்டா மாஸ்டரின் நேர்மையை காவல்துறையினர் வெகுவாக பாராட்டினர். நெய்வேலி NLC ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் கூடும் விழா நடைபெற்றது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் சார்பில் நெய்வேலியில் உள்ள NLC ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 1973, 1974 மற்றும் 1975 வருடங்களில் பயின்ற சுமார் 30க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் 50 வருடங்கள் கழித்து புதுவை நல்லா ஈகோ ரிசார்ட்டில் ஒன்று கூடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் அனைவரும் ஒன்று கூடி புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தங்கள் ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் நினைவஞ்சலி செலுத்தினர். மேலும் கேக் வெட்டி பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். இதேபோன்று இவர்கள் 2022ஆம் ஆண்டு ஒன்று கூடி விழாவை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மாணவர்களான மதுசூதனன், சண்முக வேலாயுதம், கோவிந்தராஜ், ராஜகோபாலன் மற்றும் நடராஜன் ஆகியோர் முன்னின்று நிகழ்ச்சியை நடத்தினர். போட்டோ குரூப் போட வீடியோ போட ஆமா இருக்கிறதுல ஒண்ணு போட ரெடி Happy silver jubilee. புதுச்சேரி சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் வேலு பிறந்தநாளை புதுச்சேரி சிகரம் நிர்வாகிகள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினர். புதுச்சேரி சிகரம் வாகனம் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் வேலு பிறந்தநாளை முன்னிட்டு கோரிமேடு அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகரும் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளருமான ரவி கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் அவரது முன்னிலையில்
பிறந்தநாள் கேக் வெட்டப்பட்டு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து பிறந்தநாளை கொண்டாடிய வேலுவுக்கு மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவி சால்வை மற்றும் பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர் மற்றும் ஏஜென்ட் அசோசியேஷன் நிர்வாகிகள், சிகரம் மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் தலைவர் வேலுவுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். போதுமா? நல்லவாடு பகுதியில் புதிய மின்கம்பம் மற்றும் மின் கம்பிகள் மாற்றும் நிகழ்ச்சியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் துவக்கி வைத்தார். மண்டவெளி சட்டமன்ற தொகுதி நல்லவாடு, அபிஷேகப்பாக்கம், தவளக்குப்பம், டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள மின் கம்பங்கள் மற்றும் மின் கம்பிகள் அமைக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. பழைய மின் கம்பிகளால் அடிக்கடி மின் விபத்துகள் ஏற்படுவதோடு மின் இழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் மத்திய அரசின் RDSS புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டத்தின் மூலம் 2.25 கோடி ரூபாய் மானியமாக பெற்று இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நல்லவாடு பகுதியில் உள்ள பழுதடைந்த மின் கம்பங்களையும் மின் கம்பிகளையும் புதிதாக மாற்றும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை இளநிலை பொறியாளர் திருமுருகன், நல்லவாடு வடக்கு பகுதி பஞ்சாயத்தாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஏங்க அவங்க வந்துக்கிறாங்களா, இங்கே தான் நிற்கிறாங்க, அவங்க ஸ்டாப் இட்டு வாங்கலாம். அவருக்கு அருமை செக்டர் மட்டும் கரெக்டாக நிற்கிறாங்க. அதான் தனியாக நான் தான் சொன்னேன், சத்தியம்னா தனியாக நில்லு. போன கிட்ட போன கிட்ட போங்க, சத்தியம் கிட்ட போன. இங்க பாருங்க, புதுச்சேரி அடுத்துள்ள திருவக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வக்ர காளியம்மன் ஆலயத்தில் பௌர்ணமியை ஒட்டி ஜோதி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வக்ரகாளியம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் வரும் பௌர்ணமியை ஒட்டி ஜோதி பெருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று நடைபெற்ற ஜோதி பெருவிழாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல ஊர்களில் இருந்தும் பக்த கோடிகளும், கோவில் நிர்வாகிகளும், காவல்துறையினரும், கோவிலின் தொழிலாளர்களும் கலந்து கொண்டு ஜோதியினை சிறப்பித்தனர். சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் புதியதாக 2 வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் புதிதாக 2 வகுப்பறைகள் கட்டுவதற்காக 58,45,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பணியினை துவங்குவதற்கு
சட்டப்பேரவை தலைவரும் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் முன்னிலையில் இப்பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் 2 சுந்தரமூர்த்தி, பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், கல்வித்துறை பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 3 வாஞ்சிநாதன், இளநிலை பொறியாளர் சுசீந்திரா மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வகுப்பறை கட்டுவதற்கான பூமி பூஜையை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் சின்ன வீராம்பட்டினம் பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள், பெண்கள் மற்றும் பஞ்சாயத்தாரர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இங்க பாருங்கண்ணா. ஆமா நிறைய அங்க வராங்க. இங்க பாருங்கண்ணா. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பாளையம் முதல் திருவண்டார் கோவில் சின்னப்பேட் வரை புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள திருபுவனைப்பாளையம் முதல் திருவண்டார்கோவில் வரை 1870 கிலோமீட்டர் உள்ள இணைப்பு சாலையை மேம்படுத்த பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு திட்டத்தின் கீழ் 1,37,93,000 ரூபாய் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் மற்றும் ஒப்பந்ததாரர் அருணகிரி அண்ட் சன்ஸ், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான 17 வயதிற்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கல பதக்கம் வென்ற காரைக்கால் மாணவிக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக உற்சாக வரவேற்பு அளித்தனர். சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான 17 வயதிற்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கல பதக்கம் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கும் காரைக்கால் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் கீதாமணி தம்பதியரின் மகள் ஜனனிகா சொந்த ஊருக்கு திரும்பிய போது காரைக்கால் பேருந்து நிலையத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செண்டை மேளம் முழங்க புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் தலைமையில் அதிகாரிகள் மாணவி ஜனனிகாவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் என ஏராளமானோர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சாலை முழுவதும் மாணவி ஜனனிகாவிற்கு பொதுமக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கல பதக்கம் வென்று மாணவி ஜனனிகாவிற்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ்,
முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் துணை ஆட்சியர் பூஜா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி ஜனனிகா, புதுச்சேரி மாநிலத்தில் பேட்மிண்டன் விளையாட்டிற்கு அசோசியேஷன் இல்லாததால் பேட்மிண்டன் விளையாட்டு வீரர்கள் பாதிக்கப்படுவதாகவும், புதுச்சேரி மாநிலத்தில் பேட்மிண்டன் விளையாட்டிற்கு அரசு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இங்கே நிக்கணும் வேலையா இருக்கா? நீ எங்க நிக்கிறோம் இங்க சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் சார் கொஞ்சம் யார் கோச் கொடுக்கணும் சார் கொஞ்சம் சார். லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தை ஒட்டி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அலுவலகம் சார்பில் முதன்மை பிராந்திய மண்டல மேலாளர் தேவ சுகுணமொழி தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் பாலாஜி நகரில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவன மண்டல அலுவலகம் இயங்கி வருகிறது. இதன் சார்பில் லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு, கலைத்துறையுடன் பேச்சு போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதன்மை பிராந்திய மண்டல மேலாளர் தெய்வ சுகுணமொழி தலைமை தாங்கினார். துணை மண்டல மேலாளர் ஸ்ரீதர் மற்றும் நந்தினி, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாலாஜி நகர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் அலுவலகத்தை வந்தடைந்தது. ஆமா